வெல்கம் டு மாக் ஐஏஎஸ் கேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த யூனிட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் குரூப் ஒன்னுக்கு அப்படின்றதான். ஸோ இந்த வீடியோ குரூப் ஒன் மட்டும்தான் வாட்ச் பண்ணோமா அப்படின்னா கிடையாது. குரூப் டூ எழுதுறவங்களும் எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த வீடியோ மூலியமா. அதனால எல்லாருமே பாருங்க. ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சும் வெட்டினரி அசிஸ்டண்ட்டுக்கும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் செலெக்ஷனுக்கும் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸாம்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதை வச்சும் தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், குரூப் ஒன் எக்ஸாம் எப்போ வரலாம் அப்படிங்கிறது. கண்டிப்பா மே மாசம் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஜூன்ல தான் வரும். நிறைய டைம் நம்மளுக்கு இருக்கிறதுனால அது யூட்டிலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரூப் ஒன்னுக்கோ குரூப் டூக்கோ நம்ம படிக்கலாம். ஓகேவா? இது நம்மளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் மாதிரி நம்ம எடுத்துட்டு நம்ம படிக்கலாம். உள்ளுக்குள்ள இந்த யூனிட் வைஸ் வெயிட்டேஜ் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னால ஒரு கிளாரிபிகேஷன் இந்த டேபிள் பத்தி. என்ன அப்படின்னா, மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 200 மார்க்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அதுல 25 கொஸ்டின்ஸ் மென்டல் எபிலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ மென்டல் எபிலிட்டியில இருந்தது. ஸோ அதை நான் இதுல இன்க்ளூட் பண்ணல. அதனால ஆட் பண்ணி பார்த்து 200 வரல அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது நான் இதுல இன்க்ளூட் பண்ணல. ஓகேவா? ஸோ இந்த வெட்டினரி அசிஸ்டன்ட் அண்ட் ஆர்கியாலஜி ரெண்டு பேத்துக்குமே பாத்தீங்கன்னா இது பேப்பர் 2 தான். ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது பேப்பர் 2. ஸோ அது பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸுக்கு தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த 100 மார்க்ஸுக்கு தான் இந்த கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ யூனிட் 8 அப்படிங்கிறது என்ன, திருக்குறள் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ அந்த யூனிட் வரதான் யூனிட் 8 அப்படிங்கிறது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வெட்டினரி அசிஸ்டன்ட்ல 21 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்கியாலஜில 17 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜாஸ்தியான வெயிட்டேஜ் எதுல இருக்கு அப்படின்னா யூனிட் 8ல இருக்கு. ஸோ யூனிட் 8 யாராவது ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து அதை படிச்சிருங்க. இந்த லாக்டவுன் பீரியடை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரூப் ஒன்னுக்கு நம்ம எவ்வளவு கொஸ்டின் இதுல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 35ல இருந்து 38 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால இந்த சாப்டர் தான் ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டிய சாப்டர். இப்ப புதுசா படிக்கிறவங்களும் யூனிட் 8ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் யூனிட் 9 எடுத்துட்டீங்க அப்படின்னா, மாடல் கொஸ்டின் பேப்பர்ல 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. வெட்டினரி அசிஸ்டன்ட்ல 7 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறமா ஆர்கியாலஜில 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. குரூப் ஒன்னுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 23ல இருந்து 27 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் இருக்க டீடைல்ஸ் நான் படிச்சு உங்க நேரத்தை வீணாக்க விரும்பல. ஸோ அதை நீங்களே பாத்துக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க படிக்க வேண்டிய ஆர்டர் என்ன அப்படின்னா, யூனிட் 8 முடிச்சுட்டு யூனிட் 9 வாங்க, அப்புறம் பாலிட்டி, அப்புறம் எக்கனாமி, அதுக்கப்புறம் இந்தியா நேஷனல் மூவ்மெண்ட், ஹிஸ்டரி. கரண்ட் அஃபேர் அதுக்கப்புறம் படிக்கணும்னு நான் சொல்லல. கரண்ட் அஃபேர் நீங்க டெய்லியுமே படிச்சா தான் கோப் அப் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர் மட்டும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க டெய்லியுமே படிக்க வேண்டியதுதான். ஓகே. நெக்ஸ்ட் சயின்ஸ், நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி. ஸோ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ஆர்டர்ல வந்தீங்க அப்படின்னா ஈஸியா மார்க் ஸ்கோரிங் பார்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா யூனிட் 8ல இருந்து ஆரம்பிங்க. ரிவிஷன் பண்றவங்களும் யூனிட் 8 இன்னொருக்கா ரிவிஷன் பண்ணுங்க. யூனிட் 9 ரிவைஸ் பண்ணுங்க. பாலிட்டி, எக்கனாமி அப்படின்றத ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் வீடியோவா நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் மறக்காம பாருங்க. ஸோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்க் வெயிட்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் முடியுது. இதுக்கப்புறம் நம்மளுடைய மாக் ஐஏஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். டிஎன்பிஎஸ்சிக்கும் நீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் பிரைசஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். இல்ல நியூலி அப்டேட்டட் சிலபஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். எங்க கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்துவமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 200+ கரண்ட் அஃபேர் குவிஸ் மாதிரி இருக்கிறத நான் பிடிஎஃபா அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பிடிஎஃப் நம்ம மந்த்லி ரிவைஸ் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். நம்மளுடைய கோர்ஸ்ல இருக்கக்கூடிய டேப்லயே உங்களுக்கு ஆட் ஆகும். அது உங்களுக்கு கரண்ட் அஃபேர் ஈஸியா எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அந்த கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும் அப்படின்ற வீடியோவும் நான் ஆல்ரெடி சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கிடைக்கும். நீங்க எப்படி எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா, மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பர் இருக்கு, கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி வேணாலும் மெயில் ஐடியில நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய வெப்சைட் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா என்கொயர் பண்ணலாம் அப்படிங்கறதா. அந்த வெப்சைட் மூலியமாவும் நீங்க ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.
ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கு படிக்கிறதுல அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.